பிரம்மாஸ்திரத்தை வீழ்த்திய ராமநாமம். ராமனை பற்றி எழுதும்போது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடப்படுவது உண்டு. அது நீலகண்டனால் உமையம்மைக்கு எடுத்துரைக்கப்பட்டதாகும். அதை உச்சாடனம் செய்வதால் ஜெயம் ஏற்படும், மங்களம் உண்டாகும், பிறவி பயனை பெறலாம், வாழ்வில் நன்மை பயக்கும். அதுதான் ராம மந்திரம். அழகிய முகமுடைய பர்வதராஜ புத்திரி, யாம் எப்போதும் ராம ராம ராமா என்று புண்ணியமிக்க மந்திரத்தை மனனம் புரிவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று கேட்பாயானால், அப்படி ஜபிப்பதால் மாதவனின் 1000 பேர்களையும் முறையாக சொல்வதற்கு சமமாகும் என்று உரைக்கிறார் கைலைநாதர். இதிலிருந்தே அந்த ராம மந்திரத்தின் மகிமையை உணரலாம். அந்த மந்திரம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்டநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. இதன் பொருள் ராம 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 ராமேதி. இந்த ராம ராமே என்னும் பெயர் ரமே மகிழ்ச்சி அடைகிறேன். ராமே பெயரை தியானிப்பதில் மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மனநிறைவு தருகிற சகஸ்டநாம விஷ்ணுவின் 1000 பெயர்களை தத்துல்யம் சொல்வதற்கு ஈடாகும். ராமநாம பவித்திரமான ராமச்சந்திர மூர்த்தியின் ராம என்னும் பெயர் வர அழகிய ராணனி முகம் கொண்டவனே. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது கீழ்வரும் சம்பவம். ஒரு மரத்துக்கு பல கிளைகள் பறந்து விரிந்து இருப்பது போல இதிகாச புராணங்களிலும் அதன் கதாபாத்திரங்களை பற்றிய மேல் விவரங்களும் கிளை கதைகளும் விரைவி கிடைப்பதை காணலாம். ராமபக்த அனுமன் சம்பந்தமுடைய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் விவரிக்கப்படுவதையும் படிக்கலாம். சுயநலமற்ற செயல்பாடுகளால் தானே தலைவன் ராமச்சந்திர மூர்த்தியாலேயே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர். திரேதா யுகத்தில் ராமநாமம் ஜபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர். துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடமிருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர். கலியுகத்திலும் ராமகாதை பிரவச்சனம் செய்யும் இடத்திலும் ராமநாமம் கேட்கும் இடமெல்லாம் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகிறார். அப்படிப்பட்ட மாருதி ராயனை ஒருமுறை சோதிக்க எண்ணினார். மூவுலகை சுற்றும் விசேஷ தேவதூதர் நாரதமுனி. இலங்கை யுத்தம் முடிந்து அயோத்தி நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரசு சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர். நாராயணா நாராயணா என்ற கோஷத்துடன் நாரதரும் வந்து சேர்ந்தார். அனைத்து மகான்களையும் வணங்கியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்றிருந்த ஆஞ்சநேயரின் மீது விழுந்தது. சோழியின் குடுமையை சும்மா ஆடாதே. குறும்பு சிரிப்புடன் நெருங்கியவர், ஆஞ்சனி மைந்தா, போர்க்களத்தில் தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிக சிறப்பானது. ஏதோ இங்கு குழுமியிருக்கும் மகான்களிடம் ஆசி பெற்று கொண்டாயா இல்லையா என்று வினவியவர் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தார். அதற்குத்தான் காத்திருக்கிறேன், தாங்களும் வந்து சேர்ந்து விட்டீர் தேவரிஷி. இதோ போகிறேன் என்ன நகரலானான் அனுமன். கொஞ்சம் பொறு ஆஞ்சநேயா, அவசரப்படாமல் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டுவிட்டு செல் என்றவர் மேலும் கூறலானார். அனைவரையும் வணங்கி ஆசி பெற்றுக்கொள். ஆனால் ஒருவரை மட்டும் நீ தவிர்க்க வேண்டும். அதோ வலப்புறம் தனியாக அமர்ந்திருக்கும் ராஜரிஷி விஸ்வாமித்திரரை அவர் மறந்து விடாதே என்றார். முனிவரே, இது என்ன தர்ம சங்கடம்? இது அபச்சாரம் இல்லையா? என் பிரபுவின் குருநாதர் அல்லவா அவர். பிரபு என்ன நினைப்பார் என திகப்புடன் கேட்டான். கவலைப்படாதே, நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருக்குரிய ராஜ மரியாதையை பிறகு அளிக்கலாம். முதலில் மற்றவர்களிடம் ஆசி பெற்றுக்கொள் என கூறி அவனை அனுப்பி வைத்தார். அனுமனும் அவ்வாறே செய்து முடித்தான். விஸ்வாமித்திரர் சிறிதும் சலனப்படவில்லை. ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் அனுமனின் நடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு சின்னமேற்பட வைத்து நன்றாக சிண்டு முடியும் வேலையை கனக்கச்சிதமாக செய்துவிட்டார். ராமனிடம் இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டார். தர்மம் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமன் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனையை ஏற்றது என தீர்மானித்து அனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டார். சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் கை பிள்ளையாக தான் நடந்து கொண்டு விட்டதை எண்ணி வருத்தமுற்ற ஆஞ்சநேயர் ராமச்சந்திர பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராமா 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 என தியானிக்க தொடங்கினார். அந்த தெய்வீக ஒலி எங்கும் வியாபித்தது. வில்லாளிகளின் கூரிய கணைகள் அனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாமல் மழுங்கி விழுந்தன. முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ராமன். முன்னாளில் வாலியை கொன்ற அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன் செயலிழந்து போயின. ராமன் சற்று திகைத்துத்தான் போனார். ஒரு முடிவுக்கு வந்தவர் குரு விஸ்வாமித்திரரின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தார். அனுமன் உச்சரித்த ராமநாம மந்திர ஒளி அதிர்வலைகளுக்கு முன் பயங்கர அழிவை உண்டாக்கும் அந்த அஸ்திரம் கட்டுண்டு நின்று அதில் அமிழ்ந்தும் போயிற்று.
பிரம்மாஸ்திரத்தை வலுவிழக்க வைக்கும் பிரம்மசேஷ அஸ்திரம், அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றுக்கும் இதே கதிதான் ஏற்படும் என்பது நிதர்சனமாக புரிந்துவிட்டது. ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் அனுமனை அரண் போல் காத்து நின்றன என்பதே உண்மை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசனா என்று நிகழ்ந்துவிட்ட ராமன் அனுமனை ஆறத் தழுவிக்கொண்டார். தன்னை வணங்கி ஆஞ்சநேயருக்கு மனமு வந்து ஆசி வழங்கினார். கௌசிகர் இதுவரை குழந்தையை கிள்ளி வேடிக்கை பார்த்த நாரதர் முனி இப்போது தொட்டிலை ஆட்டி சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜரிஷியை அணுகி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். நாரதரை, கலகமூட்டி நன்மை செய்து வைத்ததில் உமக்கு இப்போது திருப்திதானே? ராமநாம மந்திரத்தின் மகிமையை அனைவருக்கும் புரிய வைத்து விட்டீர் அல்லவா என்று புகழ்ந்துரைத்தார் அஜர்ஷி. எல்லாம் அந்த கேசவன் செயல். நம் கையில் என்ன இருக்கிறது? நாராயணா நாராயண என்றவாறு விண்வெளியில் ஏகினார் நாரதர்.